ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போனால் இங்கிலீஷ் டென்சஸில் அடுத்த பார்ட் தான். ஓகே, ஆல்ரெடி இங்கிலீஷில் நம்ம டென்ஸ் சீரீஸில் நிறையா இது பார்த்துருக்கோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வாட் இஸ் டென்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் டென்சஸில் என்னென்ன டென்சஸ் இருக்குது, அதில் சிம்பிள் டென்சஸில் வந்து ஆல்ரெடி நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ப்ரெசென்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட், மூணுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. தென் இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி கண்டினியூஸ் டென்சஸில் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, கண்டினியூஸ் டென்ஸ்னால் முதல்ல என்ன, ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் சம் எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் பார்த்தோம், சி, ஹியர், அப்பியர் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ இதை ஒரு கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன பார்த்தோமோ அதே தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ பாஸ்ட் கண்டினியூஸை எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் இருக்குல்ல, சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸை எப்படி பாஸ்ட்டாக மாற்றுறோமோ அதே மாதிரி இங்கே ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குல்ல அதே மாதிரி பாஸ்ட்டாக மாற்ற போகிறோம். ஓகேவா, ஸோ கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறும். ஓகேவா, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இத்தனை சென்டென்ஸ் கொடுத்து இதில் இருக்க எதாவது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்க எதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன நமக்கு தெரியணும். ஓகேவா, ஸோ இது என்ன டென்ஸ் ஃபஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து இது கண்டினியூஸ் டென்ஸா, இது வந்து என்ன கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது, இல்லை இது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸா, ஃபஸ்ட் இந்த சென்டென்ஸ் என்ன ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நம்ம நிறையா யூசஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா, ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது, அஃபர்மேஷன் சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கும், ஓகேவா, பாஸ்ட் நடக்கிற மாதிரி சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னது, ஓகேவா அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இப்போது இந்த சென்டென்ஸ்லாம் என்ன மாதிரி, அதாவது எந்த கான்டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். He found the gold coin as he cleans the floor. ஓகே, ஸோ அட் டைத்தில் ரெண்டு ஆக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, கோல்ட் காயினை கண்டுபிடிக்கிறது, செகண்ட் ஆக்ஷன் என்ன, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது. ஓகேவா, அண்ட் இது என்ன இது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டுன்னு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இது பாஸ்ட் நடக்குது தான். ஸோ பாஸ்ட்டில் ரெண்டு ஆக்ஷன் நடக்குது. ஓகேவா, ஸோ இதில் எதாவது இருக்குது. ஓகேவா, அப்போ அது எதாவது என்ன எதாவது அப்படிங்கிறத நம்ம போய் ரூல்ஸை படிச்சுட்டு வருவோம். ஓகேவா, ஸோ சர்டன் ரூல்ஸை படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதில் என்ன எதாவது இருக்குது, எப்படி எதாவது சால்வ் பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம். ஓகேவா, ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ராம் வாஸ் ஹரிட் டு த ஸ்டேஷன் வென் ஷி டேஷ்ட் அகேன்ஸ்ட் த ட்ரக். ஸோ இங்கேயும் ரெண்டு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னது, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, ஹரிட் டு த ஸ்டேஷன், செகண்ட் என்ன, ஷி டேஷ்டு. ஓகேவா, ஆக்சுவலாக இங்கே ஹீ வரும், ஹீ டேஷ்ட் அகேன்ஸ்ட் ட்ரக். ஓகேவா, அடுத்து மார்டின் would attempt to open the umbrella when her spectacles slipped off and fell down. ஓகே, ஸோ மார்டின் ஃபஸ்ட்டு என்னது, அவர் வந்து ஆக்சுவலாக இது வந்து மார்டின்கிறது லேடி, ஏன்னா இங்கே ஹர் இருக்குது. ஸோ மார்டின் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அம்பர்லாவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அப்போது அவங்களோட ஸ்பெக்டிகல்ஸ் ஸ்லிப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் ரெண்டு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெண்டு ஆக்ஷன் கொடுத்துருக்கும் போது இது ரெண்டுமே பாஸ்ட் தான். ஓகே, ஏன்னா இங்கே would attempt அம்பர்லாம் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இதை இந்த ஃபார்மை என்ன ஃபார்மில் இருக்குங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதே சமயத்தில் எப்படி இந்த ஏதாவது ஸ்பாட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ்க்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் V1 ப்ளஸ் ING. ஓகே, ஸோ நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தோம், சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ்ஸு ஆம் ஆறு ப்ளஸ் V1 ப்ளஸ் INGன்னு பார்த்தோமா. ஆக்சுவலாக ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற பி ஃபார்ம் வெர்ப்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த பி ஃபார்ம் வெர்ப்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், பாஸ்ட் டென்ஸாக மாற்றினா, அதாவது வாஸ் வேர் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸாக மாற்றினா போதும், நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கிடைச்சிடும். புரியுதா, ஸோ இந்த இதாக மாற்றினா இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். புரிஞ்சுதா, ஸோ ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது V1 ப்ளஸ் ING தான். எங்கேயுமே நம்ம வந்து V2 ING அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. புரிஞ்சுதா, இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் டூ அப்படிங்கிற ஒரு இது பார்த்தோம். ஸோ அங்கேயுமே நம்ம வந்து V1 ப்ளஸ் ING தான் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் V1 ING தான் பார்த்தோம், இங்கேயுமே V1 ING தான். ஓகேவா, ஸோ V2 INGங்கிற ஃபார்மே கிடையாது. ஓகேவா, ஸோ V1 ING தான். வாஸ் ஆர் வேர் ING. கண்டினியூஸ் டென்ஸ்னால நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், ஒரு விஷயம் கண்டினியூட்டியாக நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை நடந்தது, இல்லை நடக்க போகுது அப்படின்னா அதுதான் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஒரு விஷயம் கண்டினியூஸாக தொடர்ந்து அது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அந்த விஷயத்த முடிக்கலை. ஓகே, ஒரு விஷயம் தொடர்ந்து கண்டினியூட்டியாக நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை நடந்துடுச்சு,
ஓகே, இல்லை நடக்க போகுது அப்படிங்கன்னா அதை தான் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது பாஸ்ட்டில் ஒரு விஷயம் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறது சொல்கிறத வந்து தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணிடலாம், V1 + INGங்கிறத யூஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அது பாஸ்ட்டாக இல்லை ஃபியூச்சரா இல்லை ப்ரெசென்ட்டாங்கிறத பொறுத்து நம்ம யூஸ் பண்ணுற பி ஃபார்ம் வேர்ப்ஸ் தான் மாறுபடும். ஓகே, ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா ஆக்ஷன்ஸ் தட் கண்டினியூஸ் அட் பாஸ்ட். ஒரு விஷயம் பாஸ்டில் கண்டினியூட்டியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா, அதாவது ஒரு விஷயம் முன்னாடி கண்டினியூட்டியாக நடந்துக்கிட்டு இருந்தது, இப்போ அது நடக்கலை. ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டினியூட்டியாக இருந்துச்சு. அதாவது நான் ஒரு விஷயம் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ அதை நான் பண்ணலை, ஆனால் அது விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து கண்டினியூட்டி, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது இதை எப்படி சொல்லலாம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா இருந்தேன். ஓகேவா, அதாவது இதே தான் பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேவா, ஐ வாஸ் டீச்சிங், நான் வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகேவா, ஐ வாஸ் டீச்சிங் அப்படிங்கும்போது இதே ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன படித்தோம், ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் எப்படி பார்த்தோம், ஐ ஆம் டீச்சிங் அப்படின்னு பார்த்தோம். இதே ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ ஆம் டீச்சிங், அதாவது நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா, ஸோ இதை தமிழில் எப்படி எழுதுவோம், இருக்கிறேன். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான், இருந்தேன். ஒரு விஷயத்த நான் இந்த மாதிரி இந்த கான்டெக்ட்ல சொன்னாங்கன்னா அங்கே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இருக்கிறேன். ஓகே, வாட் ஐ எம் டூயிங் கரண்ட் நவ் அப்படிங்கிறத பற்றி சொல்லிச்சுன்னா வாட் த ஆக்ஷன்ஸ் விச் ஆர் பெர்ஃபார்மிங் இன் கரண்ட் நவ் அப்படின்னு சொல்கிறதுனா அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாட் வார் த ஆக்ஷன் விச் வேர் கண்டினியூட் அட் பாஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பேசினா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ வி வேர் ஸ்டடியிங், நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஓகேவா, ஸோ ஓகே, இருந்தோம்ங்கிறது வந்து ப்ளூரல் ஃபார்ம். ஸோ வி வேர் ஸ்டடியிங் அப்படிங்கும்போது இங்கே என்ன வந்திருக்கு, ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண பி ஃபார்ம் நம்ம சொன்னோம்ல வாஸ் ஆர் வேருங்கும்போது, ஸோ இங்கே விங்கிறது ப்ளூரல் ஃபார்ம்னால இங்கே நம்ம யூஸ் பண்ணுற வேர்புமே ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா, தென் ஸ்டடியிங் V1 ஃபார்ம் ப்ளஸ் ING. ஓகேவா, அடுத்து த பாய்ஸ் வேர் பிளேயிங் ஹாக்கி இன் த ஃபீல்ட். ஓகேவா, ஸோ இங்கே பாய்ஸுங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், அதனால் வேர் யூஸ் பண்ணுறோம். பிளேயிங் ஹாக்கி இன் த ஃபீல்டு, இந்த ஃபீல்டில் பசங்களாம் ஹாக்கி விளையாடுவாங்க. ஓகேவா, ஸோ விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம், விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அங்கே ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் கண்டினியூட்டியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ரெகுலராக வந்து அவங்க விளையாடுவாங்க அப்படிங்கும்போது அது ஒரு கண்டினியூட்டி ஆக்ஷன் அப்படிங்கிறனால இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அடுத்து parallel actions in the past. ஸோ parallel actions in the past அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயம் பாஸ்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அது கூடவே இன்னொரு விஷயமும் சேர்ந்து நடக்குது. புரியுதா, ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதே விஷயத்த சேர்ந்து நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதே சமயத்தில் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ புரியுதா, நான் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போது ரெண்டு ஆக்ஷன் நடக்குது. என்ன ஆக்ஷன், ஒன்று நான் டிவி பார்க்குறேன், இன்னொரு ஆக்ஷன் என்னது, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுமே பேரலாக நடந்துக்கிட்டு இருக்கு, பட் அது ரெண்டுமே பாஸ்ட்டில் நடக்குது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற டென்ஸ் தான் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஒரு விஷயம் கண்டினியூட்டியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி ஒரு விஷயம் பேரலாக நடக்குது அப்படிங்கிறனால அந்த இடத்துல கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், while I was doing my work, my wife had been cooking அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் குக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரே விஷயம் ரெண்டு விஷயம் பேரலாக நடக்குது. முதல் விஷயம் என்னது, நான் ஒர்க் பண்ணுறேன், ரெண்டாவது விஷயம் அவங்க குக் பண்ணுறாங்க, ரெண்டுமே பேரலாக நடக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்தோம், பேரலாக நடந்தாலே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போது இங்கே ஐ வாஸ் டூயிங் மை ஒர்க் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக, எஸ் வாஸ் இருக்குது, V1 + ING ஃபார்ம் இருக்குது. அப்படிங்கும்போது இது கரெக்டு. பட் இங்கே என்ன இருக்குது, ஹேட் பீன் குக்கிங்னு இருக்குது. ஸோ ஹேட் பீன் குக்கிங்னு வராது, என்னவா வரும், மை ஒய்ஃப், இங்கேயும் மை ஒய்ஃப் வாஸ் குக்கிங் அப்படி தான் வரும். ஸோ சென்டென்ஸ் என்ன, while I was doing my work, my wife was cooking food. இதுதான் கரெக்ட் ஃபார்ம். புரியுதா, ரெண்டு ஆக்ஷன் பேரலாக நடக்கும்போது ரெண்டுத்துலேயுமே என்ன வரும், இங்கேயும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் வரும், இங்கேயும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் வரும். அதை தவிர்த்து இதுவும் வேறு ஃபார்மில் வராது. ஓகேவா, ஸோ ரெண்டு ஆக்ஷனுமே பேரலாக நடக்குது. இப்போ அடுத்து
while she had been dancing I was singing. ஸோ அவங்க டான்ஸ் ஆடும்போது நான் சிங் பண்ணேன். ரெண்டுமே parallel ஆக்ஷன். ஓகேவா? அட் டைமில் ரெண்டு ஆக்ஷனுமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது இங்கே என்ன வரும்? ஷி ஹேட் பீன் டான்சிங் வருமா? இல்லை, ஷி வாஸ் டான்சிங். ஏன்னா இங்கே சிங்குலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஷி வாஸ் டான்சிங். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? while she was dancing I was singing அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சுதா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து எங்கே பேரல் ஆக்ஷன்ஸ் வரும்போது எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு. ஸோ ரெண்டு இடத்துலையுமே வாஸ் சிங்கிங் வாஸ் டான்சிங் தான் வரும். ஓகேவா? ஏன்னா ரெண்டு ஆக்ஷனுமே பேரல் நடக்குது. அடுத்து இப்போது ரெண்டு ஆக்ஷனுமே பேரலாக நடக்குது. பட் அதுலேயே வந்து நம்ம வந்து இதில் ஒரு சப்டிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ பேரலல் ஆக்ஷன் பார்த்தோமா? பேரலல் ஆக்ஷன்லேயே ஒரு சப்டிவிஷன்னா லாங் ஆக்ஷன் ஷார்ட் ஆக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் இது எது லாங் ஆக்ஷன் ஷார்ட் ஆக்ஷன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணுறாரு, என்ன ஒர்க் வேணாலும் பண்ணலாம். அவங்க குக் பண்ணுறாங்க, குக்கிங் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, அவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் குக் பண்ணலாம். ஸோ இங்கே ரெண்டுத்துலையுமே இவங்க இது எது லாங் ஆக்ஷன் எது ஷார்ட் ஆக்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே லாங் ஆக்ஷன் தான். ஸோ அப்படி ரெண்டுமே லாங் ஆக்ஷனாக இருக்கும்போது when two actions are long, அப்போது நம்ம ரெண்டு ஆக்ஷனுமே என்ன யூஸ் பண்ண போகிறோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பட் ஒரு ஆக்ஷன் லாங்காக இருந்து ஒரு ஆக்ஷன் ஷார்ட்டாக இருந்தால் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வாங்களேன், ஒரு ஆக்ஷன் லாங் ஆக்ஷனாக இருக்குது, இன்னொரு ஆக்ஷன் ஷார்ட் ஆக்ஷனாக இருந்தால் ஷார்ட் ஆக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரக்சர் என்ன? V2. அதே இது லாங் ஆக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரக்சர் நம்மளோட பாஸ்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? பாஸ்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ING. ஸோ எப்படி லாங் ஆக்ஷன் ஷார்ட் ஆக்ஷன் கண்டுபிடிக்கிறதுனா, ஷார்ட் ஆக்ஷனுங்கிறது வந்து கண்டினியூட்டிவாக இருக்காது, நான் கண்டினியூட்டி. ஓகேவா? அது பாஸ்ட்டில் முடிஞ்சிடும். பேரலாக நடந்த ஆக்ஷன் தான் இட் வில் பி கண்டினியூங். கண்டினியூட்டி ஆக்ஷன். புரியுதா? அதாவது இந்த லாங் ஆக்ஷன் ஷார்ட் ஆக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்னா, ரெண்டு ஆக்ஷனுமே பேரலாக தான் நடந்திருக்கும். பட் இந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும், இந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது புரியும். ஓகேவா? அதாவது ஐ வாஸ் வாட்சிங் டெலிவிஷன் வென் மை ஃபாதர் கேம். ஸோ இதில் ரெண்டுமே பேரலல் ஆக்ஷன் தான். ஏன்னா நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்தாங்க. ஸோ இங்கே ரெண்டுமே பேரலல் ஆக்ஷன் தான். பட் இது ஏன் இங்கே வந்து வித்தியாசமாக நம்ம யூஸ் பண்ணுறோம்? ரெண்டு இடத்துலையுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ண மாட்டோம்னா, மை ஃபாதர் கேம் அப்படிங்கும்போது என் ஃபாதர் வந்துட்டாங்க. ஓகேவா? வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லலை. வென் மை ஃபாதர் வாஸ் கம்மிங் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா என் ஃபாதர் வந்துட்டாங்க, வந்து ஒரு ஆக்ஷன் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஓகேவா? எங்கள் அப்பா வரும்போது நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்க அப்பா வந்துட்டாங்க அப்படிங்கும்போது இது கண்டினியூட்டி ஆக்ஷன் கிடையாது, இது நான் கண்டினியூட்டி ஆக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போது நான் கண்டினியூட்டி ஆக்ஷன் அப்படிங்கும்போது இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்ம் என்ன? V2 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் மை ஃபாதர் கேம்னு யூஸ் பண்ணுறோம். பட் வாட்சிங் டெலிவிஷன் அப்படிங்கிறது நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், இது லாங் ஆக்ஷன். ஓகேவா? இதுக்கு எது டியூரேஷன் இருக்கா? நோ டியூரேஷன். ஓகேவா? ஏன்னா நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம். ஓகே, அதனால இது லாங் ஆக்ஷன். அப்போது இந்த லாங் ஆக்ஷன் வரும்போது இங்கே நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதனால தான் ஐ வாஸ் வாட்சிங் டெலிவிஷன் வென் மை ஃபாதர் கேம் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ ஐ வாஸ் வாட்சிங் டெலிவிஷன் வென் மை ஃபாதர் ஹேட் கம் அப்படின்னு வருமா? வராது. ஹேட் கம்னு வந்துருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் தப்பு அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? V2 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ரெண்டுமே என்ன ஆக்ஷன்? பேரலல் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ பேரலல் ஆக்ஷன், பட் என்ன ஃபார்ம்? லாங் ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. அதனால் இந்த இடத்துல V2 தான் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஷார்ட் ஆக்ஷனாக இருந்தால் V2 ஃபார்ம், அதே இது லாங் ஆக்ஷனாக இருந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். ஓகேவா? இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்க. when the driver arrived he had been reading the newspaper. ஓகேவா? ரெண்டுமே பேரலல் ஆக்ஷன். டிரைவர் அரைவ்டுனா டிரைவர் வந்துட்டார், அதாவது வரும்போது அவன்
நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ இங்கே நியூஸ் பேப்பர் படிக்கிறது என்னன்னா லாங் ஆக்ஷன். ஓகேவா, டிரைவர் வந்தது ஷார்ட் ஆக்ஷன். ஸோ அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும், V2 ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்போது இங்கே சப்ஜெக்ட் டிரைவர் தான் சப்ஜெக்ட், இது வேர்பு V2 ஃபார்மில் இருக்கா, எஸ் இது V2 ஃபார்மில் இருக்குது. அப்போது லாங் ஆக்ஷன் இங்கே ஹி அதுதான் சப்ஜெக்ட்டு. ஓகே, ஹேட் பீன் ரீடிங்னு இருக்குது. அப்போது இங்கே என்ன ஃபார்மில் இருக்கணும், இது தப்பான ஃபார்மில் இருக்குது, ஹி வாஸ் ரீடிங் அப்படின்னு இருக்கணும். ஏன்னா இது பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். புரியுதா? ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும், when the driver arrived he was reading the newspaper அப்படின்னு வரும். ஸோ புரிஞ்சுதா? இப்போது ஃபர்ஸ்ட் பாருங்க, he found the gold coin as he cleans the floor. ஓகே, ஸோ இங்கே 2 ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். என்ன ஆக்ஷன், ஃபஸ்ட்டு கோல்டு காயினை கண்டுபிடிக்கிறாங்க ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போது. ஸோ இது என்ன ஃபார்முக்குள்ளே வருது, 2 ஆக்ஷன் பேரலல் நடக்குது. அப்போது ஃபவுண்ட் த கோல்டு காயின் அப்படிங்கும்போது இது ஷார்ட் ஆக்ஷன். ஓகேவா, ஹீ கிளீன்ஸ் த ஃப்ளோர் அப்படிங்கும்போது இது லாங் ஆக்ஷன். ஏன்னா அவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் ஃப்ளோரை க்ளீன் பண்ணலாம். ஆனால் கோல்டு காயினை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது இங்கே V2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எஸ் இது V2 ஃபார்மில் இருக்குது, இது கரெக்டாக இருக்குது. பட் இங்கே ஹேஸ் ஹீ கிளீன்ஸ் த ஃப்ளோர் அப்படின்னு இருக்குது, அது தப்பு. ஹேஸ் ஹீ வாஸ் கிளீனிங் த ஃப்ளோர், அதான் கரெக்டு. ஓகே, தென் அடுத்து we were standing in the queue while the film was beginning. ஓகே, இங்கே 2 ஆக்ஷன் இருக்குது, 2 ஆக்ஷனுமே பேரலல் ஆக்ஷன். இது லாங் ஷார்ட் ஆக்ஷனா இல்லை வந்து ரெண்டுமே லாங் ஆக்ஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஃபிலிம் ஆரம்பிக்கும் போது ஓகேவா, ஃபிலிம் வாஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லலை. ஓகே, ஃபிலிம் வாஸ் பிகினிங் அப்படின்னு இருக்குது. அப்போது ஃபிலிம் ஆரம்பிக்கும் போது அப்போது அது ஷார்ட் ஆக்ஷன். ஓகேவா, ஃபிலிம் வாஸ் ரன்னிங் அப்படிங்கும்போது அது என்னவாகும், அதுவும் லாங் ஆக்ஷனாக வந்துடும். அப்போ ரெண்டுமே ஃபிலிம் வாஸ் ரன்னிங், இங்கே வி வேர் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கரெக்டாக வந்துடும். பட் ஃபிலிம் வாஸ் பிகினிங் அப்படிங்கும்போது ஃபிலிம் ஆரம்பிக்கும் போது அப்போது அது ஷார்ட் ஆக்ஷன், ஃபிலிம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது இது ஷார்ட் ஆக்ஷன். அப்படிங்கும்போது ஷார்ட் ஆக்ஷனுக்கு என்ன வரும், when the film began. ஓகேவா, லாங் ஆக்ஷனுக்கு we were standing அப்படின்னு பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் கரெக்டாக இருக்குது. அடுத்து when the police had come we had been enjoying the party. போலீஸ் வரும்போது நாங்கள் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேவா, ஸோ இங்கே அதே தான் லாங் ஷார்ட் ஆக்ஷனாக உங்களுக்கு தெரியும். இந்த போலீஸ் ஹேட் கம்னு வராது, இந்த போலீஸ் கேம் we had been enjoying வருமா, we was enjoying the party அப்படின்னு தான் வரும். ஓகே, அடுத்து while I had been eating food my brother was watching television. ஸோ இது என்ன ஆக்ஷன், இது பேரலல் ஆக்ஷன். என்னது ஆக்சுவலாக இது மூணுமே நம்ம என்னன்னு பார்த்தோம், லாங் ஷார்ட் ஆக்ஷன். பட் இது என்னென்ன ஆக்ஷன், லாங் ஆக்ஷன். ஏன்னா இங்கே நான் ஃபுட் ஈட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அங்கே என்ன டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். ரெண்டுமே எவ்வளோ நேரம் வேணாலும் போகலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் நான் உட்காந்து சாப்பிட்லாம். அப்படிங்கும்போது while I had been அப்படின்னு வராது, while I was eating food my brother was watching television. ஸோ 2 இடத்துலையுமே என்ன வந்திருக்கும், ப்ரெசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் தான் வரணும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு he found இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். as he cleans வராது, he was cleaning அப்படின்னு வரணும் அப்படின்னு சொன்னேன். Ram was hurried to the station when he dashed against a truck. ஓகே, ஸோ இங்கே டேஷ்ட் அகேன்ஸ்ட் ட்ரக்குங்கிறது ஷார்ட் ஆக்ஷன். ஏன்னா முடிஞ்சிருச்சு, ட்ரக்கில் போய் இடிச்சிக்கிட்டான். அப்போது வாஸ் ஹரீடுன்னு வருமா, வாஸ் ஹரியிங் டு தி ஸ்டேஷன், அதான் கரெக்டாக. மார்டின் would attempt to open the umbrella when her spectacles slipped off and fell down. ஓகே, ஸோ இங்கே என்னன்னா அம்பர்லாவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க ஸ்பெக்டிகல்ஸ் கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ கீழே விழுந்துருச்சுங்கிறது என்னது, ஷார்ட் ஆக்ஷன். அப்போது இங்கே V2 ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எஸ் ஸ்லிப்ட் ஆஃப் அண்டுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அண்டுங்கிற போது இங்கேயும் V2 தான் வரணும், இங்கேயும் V2 தான் வரும். ஸோ ஃபெல் டவுன், ஓகே ரெண்டுமே கரெக்டு. ஃபெல் அப்படிங்கிறது V2, ஸ்லிப்டு அப்படிங்கிறதும் V2 ஃபார்மில் இருக்குது. அப்போது இது லாங் ஆக்ஷன். ஏன்னா அவங்க அம்பர்லா ஓப்பன் பண்ண அட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகும். ஓகே, டக்குன்னு திறக்கலாம், இல்லை திறக்காமையும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ would attemptனு வராது, மார்டின் வாஸ் attempting to open the umbrella வரும். அதுக்கடுத்து he used to walk along the road when a wild and ferocious dog knocked him down. ஸோ அவங்க வந்து ரோடுக்கு பக்கத்தில் வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது
வயலன்ட் ஃபெரோஷியஸ் அவங்கள கீழே தள்ளி விட்டுச்சு. ஓகே, ஸோ கீழே தள்ளி விட்டதுங்கிறது முடிஞ்சு போன ஆக்ஷன். ஓகே, அப்போ அது ஷார்ட் ஆக்ஷன், ஏன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அப்போது இங்கே V2 தான் யூஸ் பண்ணுறாங்க. V2 கரெக்டு. அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இது லாங் ஆக்ஷன். ஓகே, அப்போது லாங் ஆக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் யூஸ் டூன்னு இருக்குது. ஓகே, இங்கே யூஸ் டூங்கிறது நம்ம வந்து ஒரு ஹேபிச்சுவலுக்கு தான் சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம ப்ரெசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணனால யூஸ் டு வாக் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹி வாஸ் வாக்கிங் அலாங் த ரோட் when a violent ferocious dog knocked him down. ஓகே, ஸோ யூஸ்டு வந்தாலே அது வந்து ஹேபிச்சுவல் ஆகிடும். இங்கே நம்ம ஹேபிச்சுவலை பற்றி பேசலை. ஓகேவா, ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி தான் சொல்ல போதும். என்ன இன்ஃபர்மேஷன், அவங்க தான் ரோடு கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கும்போது, ரோடு பக்கத்தில் நடந்துக்கும்போது ஒரு நாய் வந்து அவங்களுக்கு கீழே தள்ளி விட்டுச்சு. ஓகேவா, ஸோ அதனால் இங்கே யூஸ் டு ஆகக்கூடாது, ஹி வாஸ் வாக்கிங் தான். ஸோ இப்போ புரிஞ்சுதா கிளியராக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எந்தெந்த ஆக்ஷனுக்கு என்னென்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சா. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு விஷயம் ப்ரெசென்ட்டில் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருந்தால் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இல்லை பாஸ்ட்டில் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இதை பற்றி எப்படின்னு பார்த்தோம். இப்போது ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் கண்டினியூட்டாக நடக்க போகுது அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, ஸோ அதே ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா, நான் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் சொன்னேன், சப்ஜெக்ட் கூட எப்பயுமே V1 + ing வந்துடும். ஸோ இங்கே சப்ஜெக்ட் வந்துச்சு, V1 + ing வந்துச்சு. இந்த நடுவில் யூஸ் பண்ணுற பி ஃபார்ம் தான் மாறுது அப்படின்னு சொன்னோம். ஸோ நமக்கு தெரியும் ஃப்யூச்சரோட பி ஃபார்ம் என்ன, வில் ஆர் ஷேல். ஓகேவா, ஸோ ஃப்யூச்சரோட பி ஃபார்ம் வந்துச்சு. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும், பீங்கிற வேர்டோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். வில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஷேல் ப்ளஸ் V1 + ing மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது, கூட BU யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போது எங்கள் ஆக்ஷன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆச்சுன்னா இங்கே ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது ஐ வாஸ் டீச்சிங், ஐ ஆம் டீச்சிங் எப்படி மாறும், ஐ வில் பி டீச்சிங், நான் ஃப்யூச்சரில் பாடம் நடத்துவேன். ஓகேவா, ஸோ ஒரு விஷயம் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ இங்கே அந்த இதை பற்றி the thing that I will do in future, that I will continue in future அப்படிங்கிறத பற்றி சொல்லிச்சு. அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். we will be studying physics next week, நாங்கள் படிப்போம். ஓகேவா, ஸோ ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிச்சுன்னா அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ கூட நம்ம என்ன யூஸ் பண்ணிக்குவோம், we will be studying. ஓகேவா, அதே இது எப்படி பாஸ்ட்டில் பார்த்தோம், we was studying physics. ஓகே, ஃபிசிக்ஸ் லாஸ்ட் நைட். அது மாதிரி we will be studying physics next week. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீவேர்டு வந்தாலே அதை ஃபியூச்சர்னு சொல்லுவோம். அப்போது இங்கே அடுத்தடுத்து சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா the boys will be playing hockey in the field. ஓகே, ஸோ அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த வாரம் ப்ளே பண்ணுவாங்க, இல்லை அடுத்த மாதம் ப்ளே பண்ணுவாங்க, பட் அவங்க விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ கிளியராக புரிஞ்சுதா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன, ப்ரெசென்ட்னா என்ன, ஃப்யூச்சர்னா என்னென்னு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலோ, இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டிஃபிகல்ட்டி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணலாம். இது வரைக்கும் லிசன் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.